கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 18 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா கிட்ட வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. சரின்னு தீபாவும் கார்த்திகோட ரூமுக்கு வராங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்கவும், சார் உங்ககிட்ட எப்படி இந்த கீ வந்துச்சு அப்படின்னு தீபா கேட்கவும், பூட்டினவங்க கிட்ட தானுங்க சாவி இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி என்னை கோவிலில் விட்டுட்டு அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அது இதுக்காக தானா? என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு தீபா கேட்கவும், ஆமாங்கிறாங்க கார்த்திக். ஏங்க நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு சொன்னேன். அதுக்காக தனியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, ஒரே ரூமில் இருக்கலாம். அப்போ தானே உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. சரி போய் உங்களோட பெட்ஷீட் லெஃப்ட் சைடு இருக்கிற கபோர்டில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரின்னு தீபாவும் போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக சாரி எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே தீபாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. உடனே கார்த்திகை திரும்பி பார்க்குறாங்க. கார்த்திக் யதார்த்தமாக அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அன்பு இருக்கா கார்த்திக் சார் அப்படின்னு மனசில் யோசிக்கிறாங்க தீபா. ஏங்க இன்னும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரின்னு பெட்ஷீட் எடுத்துகிட்டு கபோர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபா வராங்க. வந்து தூங்குங்க வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், இல்லை சார் வேணாமே, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லவும், ஏங்க என்னாச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை சார் 2 பேரும் ஒரே பெட்டில் படுத்துட்டு இருந்தனால நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணீங்க, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தீபா சொல்ல, அதுதான் நான் தான் சொன்னேன்ல ஒரு 2 டேஸ் போனால் அப்படியே பழகிரும்னு, அப்புறம் ஏன் தீபா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை சார் என்னால் இந்த ஒரே நாளில் இவ்வளோ அன்பை தாங்கவே முடியல, அதனால் என் மனசும் தடுமாறுது, நான் கீழேயே படுத்துக்கிறேனே, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கீழே படுத்துக்கிறேனேங்கிறாங்க தீபா. சரிங்க உங்கள் இஷ்டம் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், என்ன சார் கோச்சிக்கிட்டீங்களாங்கிறாங்க தீபா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், தீபா கீழே விரித்து போட்டு பில்லோ எடுத்து கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி தீபா வச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க. போத்திக்க பெட்ஷீட் எதுவுமே இல்லாதனால தீபா குளிரில் அப்படியே நடுங்குறாங்க. அதை பார்த்த கார்த்திக் திரும்பவும் வேணும்னே ஏசியை அதிகம் பண்ணுறாங்க. இன்னும் தீபாவுக்கு அதிகமாக குளிர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காராங்க. என்னாச்சு தீபா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் கொஞ்சம் குளிருதுங்கிறாங்க. சரி அப்போ மேலே வந்து படுக்க வேண்டியதானே அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சரின்னு தீபாவும் வேறு வழி இல்லாமல் மேலே வந்து படுத்துக்கிறாங்க. சார் எனக்கு தெரியும் சார், நீங்கள் வேணும்னே தான் என்னை இங்கே படுக்க வைக்கிறதுக்காக ஏசியை அதிகம் பண்ணீங்க, எனக்கு அது நல்லா புரியுது, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்கா சார் அப்படின்னு தீபா மனசுக்குள்ளேயே கார்த்திகை பார்த்து யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் தீபா மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போது அபிராமி ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட டென்ஷனாக ஃபோனில் பேசுகிறாங்க. தீபாவை பார்த்ததும் அப்படியே முறைக்கிறாங்க. தீபா நேராக கிச்சன் கிட்டே போகிறாங்க. அங்கே கரெக்டாக ஆப்போசிட்டில் மீனாட்சி வராங்க. என்னக்கா பால் வந்துருச்சா அப்படின்னு தீபா கேட்கவும், வந்துருச்சு தீபா நீ போய் காஃபி போடுங்கிறாங்க. சரின்னு தீபா போய் காஃபி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சின்னு சொல்லிட்டு அபிராமி கத்தவும் மீனாட்சி வந்து நிற்கிறாங்க. அங்கே கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக குப்பையாக கிடக்குது, அதையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு அப்படின்னு அபிராமி சொல்லவும், சரின்னு மீனாட்சி நான் போய் சொல்கிறேன்ட்டு அவங்க போகிறாங்க. இன்னைக்கு மட்டும் நீ காஃபி போட்டு என் முன்னாடி கொண்டு வந்து நில்லு, உனக்கு இருக்குடியா அப்படின்னு அபிராமி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே மீனாட்சியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தீபாவும் காஃபி போட்டுட்டு அப்படியே தயங்கியே நின்றுட்டு டக்குன்னு மேலே மாடிக்கு திரும்பிடுறாங்க. அதை பார்த்ததும் அபிராமிக்கு ஷாக்காக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அத்தை காஃபி கார்த்திக்கு போல இருக்கு அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், அது எனக்கு தெரியாதாங்கிறாங்க அபிராமி. நான் வேணும்னா உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஏற்கனவே க்ரீன் டீ குடிச்சிட்டேங்கிறாங்க. செமையாக பல்பு வாங்கினீங்களா அப்படின்னு மீனாட்சி மனசுலேயே யோசிக்கிறாங்க. தீபா காஃபி கொண்டு போய் கார்த்திக்கு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தூங்குறத பார்த்து ரசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. கார்த்திக் அப்படியே திருஷ்டியும் எடுக்கிறாங்க. கார்த்திக் டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி வராரு. அதுக்குள்ளே எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, ஆனால் எப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி நான் உங்களை அப்படி கூப்பிடுறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. திருஷ்டியும் எடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக கார்த்திக் அப்படியே கண்ணு முழிச்சிடுறாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு தீபா சொல்லவும், கார்த்திக்கும் குட் மார்னிங்கிறாங்க. சார் காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்க, வச்சிருங்க தீபா நான் எடுத்துக்கிறேங்கிறாங்க. சார் நீங்கள் கீழே வரும்போது உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கீழே போயிடறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா பண்ணுனதை நினச்சி அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் அபிராமி தவிர மீதி இருக்கிற எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கார்த்திக்கு பிடிச்ச ஐட்டமா எல்லாம் தீபா பார்த்து சமைச்சிருக்கான் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஓகே இனிமேல் கார்த்தியோட பேரை சொல்லி நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், கார்த்தி பக்கத்தில் உட்காந்தா நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அபிராமியும் வந்துடுறாங்க. இன்னைக்கு என்ன டிஃபன் மீனாட்சி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இட்லி பொங்கல் பூரி அப்படின்னு மீனாட்சி சொல்ல, என்ன பூரியா, அது ஆயில் ஐட்டமாச்சே, நம்ம வீட்டில் ஆயில் ஐட்டமெல்லாம் செய்ய மாட்டோம் உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. தீபா அப்படியே டல்லாகிடுறாங்க. இதை கார்த்திக்கும் நோட் பண்ணிடுறாங்க. என்ன நாச்சியா, சின்ன பசங்க ஏதோ ஆசைப்படுறாங்க சாப்பிட்டுட்டுமே அப்படின்னு
அருணாச்சலம் சொல்ல, ஆமாங்க, அப்படி பார்த்து தான் நீங்கள் 30 வயசுலேருந்தே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்களையும் பண்ணணுமா? வேண்டாம், இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் ஆயில் ஐட்டம் செய்யக்கூடாது. சரி, உங்ககிட்ட நான் இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய சொன்னனே, செஞ்சியா அப்படின்னு அபிராமி கேட்க, மீனாட்சி ஆமாங்கத்தை செஞ்சேங்கிறாங்க. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி எந்திரிக்கவும் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது. ஏங்க, ஜெமீன்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லவும், உங்கள் அப்பாவாக தான் இருக்கும், எடுத்து பேசுங்கிறாங்க அருணாச்சலம். இல்லைங்க, இது வீட்டு லேண்ட்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லவும், சரி உங்கள் அம்மாவாக இருக்கும், எடுத்து பேசுங்கிறாங்க. சரின்னு எடுத்து பேசுகிறாங்க அபிராமி. நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு, நீங்கள் தான் 2 வருஷமா எனக்கு ஃபோன் கூட பண்ணலையேம்மா, என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும், ஆமாம், நான் உன்னோட பையனுக்கும் என்னோட மகனோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்னடா, நான் புதுசாக ஒரு மருமக வந்துட்டான்னு இப்படி பண்ணி வச்சிட்டியே. உன்னோட தம்பி மகளை தான் உன் பையனுக்கு கட்டணும்னு நாங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ தான் ஒரு புதுசான மருமகளை பிடிச்சிட்டு வந்துட்டியே. சரி, எது எப்படியோ நவராத்திரிக்கே நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும். உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் நவராத்திரி கொண்டாடணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அபிராமியோட அம்மா சொல்ல, சரிம்மா தம்பியும் வரானா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்க, ஆமாம் அவங்களும் வருவாங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட புருஷன், என்னோட பேர பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கே ஜமீனுக்கு வந்து சேர்ந்துரு, எல்லாருமா சேர்ந்து நவராத்திரி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்பா எங்கே பக்கத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அவர் ஒரு கோவில் கும்பாபிஷேகமாக வடநாடு வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, சரிங்கிறாங்க அபிராமி. சரி நீங்கள் வந்துடுங்க, அவர் வரும்போது வரட்டும், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.